வணக்கம், நான் உங்கள் பிரசாந்த். 2026லேருந்து 27க்கான வேளாண் பட்ஜெட்டை தமிழக வெற்றிக் கழக அரசு நேற்றைய தினம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் இருக்க சில நிறை குறைகளை சுருக்கமாக பார்ப்போம். வேளாண் மற்றும் அதன் சார்ந்த துறைகளுக்காக சுமார் 47,248 கோடி நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலும் வேளாண்மை துறையில் பயிர்க்கடன் பெறுவதற்காக மட்டும் 17,000 கோடியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலும் பாசன வசதி விரிவாக்கம் அப்படின்னா, இதுவரை சொட்டு நீர் மற்றும் நுண்ணீர் பாசனத்தால் பயனடைஞ்ச ஏக்கரின் அளவு 95 லட்சம் ஏக்கர். மேலும் 52,600 லட்சம் ஏக்கர் பயன்பெறும் வகையில் இந்த பாசன வசதி விரிவாக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. மேலும் உணவு மற்றும் தானிய உற்பத்தி இலக்கு, அதாவது கடந்த கால ஆட்சியில் 121 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்ததை அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன்னாக மாற்றுறதுக்கான இலக்கை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. மேலும் விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக 7,438 கோடியை நிதி ஒதுக்கியிருக்காங்க. மேலும் இயற்கை விவசாயிகளையும் விவசாயத்தையும் ஊக்குவிப்பதற்காக ரூபாய் 8 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலும் விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை சொல்லியிருக்காங்க. மேலும் கூட்டுத்தொழில், கால்நடை பராமரிப்பு, மீன்வளத்துறை இவைகளுக்கு 3,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலும் ஏஐ மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக மண் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி மேலாண்மையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு பெருமளவு நிதியை ஒதுக்கியிருக்காங்க. மேலும் கிராமப்புற பெண்கள் அவர்களுடைய நிதிநிலை மேம்படுத்துவதற்காக சில சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்வதற்கான சில சிறப்பு திட்டங்களையும் தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. மேலும் நகர்ப்புறத்தில் வாழும் பெண்களுக்காக மாடித்தோட்ட கிட்டுக்காகவும் ஒரு பெருமளவு நிதியை தமிழக வெற்றிக் கழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. மேலும் வேளாண் கருவிகள், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இயற்கை இடுபொருட்கள் இவைகள் எல்லாமே மானிய விலையில் கிடைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இன்னும் பல சிறப்பு திட்டங்களை தமிழக வெற்றிக் கழக அரசு முன்னெடுத்திருக்காங்க. நன்றிகளும் பாராட்டுகளும். இது போன்ற சிறப்பான பல திட்டங்கள் இருந்தாலும் சில குறைகளும் இருக்க தான் செய்யுது. அதுவும் முக்கியமான குறைகள். அது என்னென்ன அப்படின்னா, இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை தயவுசெய்து ஒரு மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500, கரும்புக்கு டன்னுக்கு 4,500ன்றது விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்குது. ஆனால் நேற்றைய பட்ஜெட்டில் ரொம்ப எதிர்பார்த்தோம். அது இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கான வழி எங்கேயுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள் இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அந்த உற்பத்தி விலைன்றது அதிகமாகிட்டு போகுது. ஆனால் அதை விற்கிற விலைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு பெருமளவு நஷ்டம்தான் ஏற்படுது. மேலும் பேரிடர் கால இழப்பீடுங்க, வெயில், மழை இது மாதிரி திடீர்னு வர இந்த ஒரு இயற்கை மாற்றத்தால் ஏற்படுற பயிர் நாசத்துக்கு கிடைக்கிற அந்த நிவாரணம் கொஞ்சம் கூட போதுமானதாகவும் இல்லை. அந்த நிவாரணம் சேர்றதுக்கும் நீண்ட கால அவகாசம் எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு அடுத்ததாக பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. எனவே இதை கொஞ்சம் நீங்கள் மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக குளிர்சாதன கிடங்குகள் பற்றாக்குறை. இந்த தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அதை பதப்படுத்தி வைக்கிற ஒரு கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான அந்த அமைப்பாக இருக்கட்டும், கிராமப்புறங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் ஈஸியாக அழுகியும் போயிடுது. அது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. அடுத்ததாக இந்த தார்பாய் திட்டத்தை தயவுசெய்து மறுபரிசீலனை செய்யுங்க. இதுக்காக 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்கீங்க. இது ஆனால் ஒரு தற்காலிக தீர்வாக மட்டும்தாங்க இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது கடந்த ஆட்சி காலத்துலேயும் நடந்தது தான். இது அதற்கான நிதியை ஒதுக்குனாங்க, தார்பாய் வாங்கினாங்க, போத்துனாங்க. ஆனால் மழைக்காலம்னு வரும்போது அவ்வளவு லட்சம் மூட்டைகள், 5 லட்சம் 10 லட்சம் மூட்டை நெல்லெல்லாம் சேதமாச்சு. அதில் பாதிக்கப்பட்டது விவசாயம் மட்டும்தான். எடுத்துகிட்டு டிஎன்சியில் கொடுத்துமே சரி, அதை சரியான முறையில் பாதுகாக்க முடியாமல் அவ்வளோ நெல் மூட்டைகளை வீணாச்சு. ரெண்டாவது, இது அரசுக்கும் ஒரு பெரிய இழப்பாக தான் இதை பார்க்கணும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விவசாயிகள் அவங்க விளைவிக்கிற அந்த காய்கறி, பழங்கள் இது எல்லாத்தையுமே இடைத்தரகர்கள்ட்ட தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நீங்கள் உழவர் சந்தை இருக்குன்றதை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க உழவர் சந்தையில் அதிகபட்சம் இருக்கிறது இடைத்தரகர்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. விவசாயிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு விவசாயியாக என்னோடய கோரிக்கை என்னென்னா, ஒரு வருவாய் கிராமத்துலேயும் ஒரு சிறப்பு அங்காடி அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் அவங்களோட விளைவிக்கிற காய்கறி, பழங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நேரடியாக அவங்களே சேல்ஸ் பண்ணிப்பாங்க. அதற்கான லாபமும் அவங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தேதியிலும் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு சாலை ஓரத்துலேயும் சரி, நெடுஞ்சாலையிலையும் சரி, அவங்க விளைவிச்ச பொருட்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு பார்க்காம கூட உட்காந்து விற்கிற எத்தனையோ பெரியவங்களையும் சரி, சின்ன பசங்களையும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வருவாய் கிராமத்துக்கும் ஒரு சிறப்பு அங்காடி நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா விவசாயியோட வாழ்க்கை மேம்படும். அடுத்ததாக, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சா கூட நீரோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு காரணம் எல்னினோ, சூப்பர் எல்னினோ, நிலத்தடி நீர் கம்மியாயிடுச்சுன்னு என்ன சொன்னாலும், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த நீர்நிலைகளோட எண்ணிக்கை மட்டுமே 1,06,957ங்க. இதில் இன்றைக்கி தேதிக்கு பயன்பாட்டில் இருக்கிறது வெறும் 51,760 மட்டும்தான். பயன்படாமல் இருக்கிறதோட எண்ணிக்கை 50,197 நீர்நிலைகள் இன்றைக்கி பயன்படாமல் தான் இருக்குது. இதுக்கு காரணம் மக்களாகிய நாமும் தான். ஆனால் நாம் மட்டுமே காரணம் கிடையாது. கடந்த ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஒரு ஏரி, குளம் எதையுமே விடலை, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க.
அதனால் தமிழக வெற்றிக் கழக அரசு கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் மறுசீரமைப்பு செஞ்சு தண்ணீர் தேக்கத்தை கொண்டு வந்தீங்கனாலே விவசாயம் நல்லபடியாக செழிக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு சராசரியாக நம்மளோட தமிழ்நாட்டிலே 4000 டிஎம்சி தண்ணி நமக்கு இருக்குது. அதை நம்ம சரிவர சேகரித்து வச்சாலே நமக்கு அது போதும். நம்ம காவேரிக்கும் போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல, கர்நாடகாவுக்கும் போக தேவையில்ல. நம்மளோட நீர்நிலைகளை சரியாக பராமரித்தாலே நம்மளுடைய தண்ணீர் தேவை பூர்த்தி ஆகிக்கும். எனவே இது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இதுதான் நிறை குறை. இந்த குறைகளையும் சரி செஞ்சால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னை போன்ற இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரவும் ரொம்ப ஆர்வப்படுவாங்க. விவசாயத்தில் லாபமே இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் போய் விவசாயத்தில் லாபம் இருக்குங்க. அதை வந்து குறுக்க இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருந்தாலே அது நல்ல லாபம் தான் அது. எனவே தமிழக வெற்றிக் கழக அரசு இதை தயவு செய்து ஒரு பரிசீலனை செஞ்சு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதார விலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஒரு விவசாயியாக. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல பேச ஆரம்பித்தது ஒரு பரந்தூரில் தான் போய் பேசுனீங்க. ஒரு விவசாயிகளுக்காக தான் பேசுனீங்க. ஒரு விவசாயிகளோட கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் நிறை மட்டும் நம்ம சொல்லாமல் குறை என்னன்றதையும் நான் சொல்கிறேன். தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்க. என்னை போன்ற இளைஞர்கள் வந்து விவசாயத்திற்கும் வர்றதுக்கான ஒரு முயற்சியை வந்து தமிழக வெற்றிக் கழக அரசு முன்னெடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலுக்கேற்ப உழவரை தலைநிமிர வைப்போம், இந்த உலகையும் தலைநிமிர வைப்போம். வாழ்க விவசாயம், வளர்க தமிழக வெற்றிக் கழகம். நன்றி, வணக்கம்.